நிறைவாக பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். இனி இவனுக்கு என்ன பிரச்சனை? பொண்டாட்டி பொறுப்பா இருக்கு சொல்றாளாமா, அதுதான் பிரச்சனையே. நீ பொறுப்பா இருந்தா எதுக்குயா வெங்காய மிளகாய் வாங்கிட்டு வர சொல்றாப்புல, காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாப்புல? நீ பொறுப்பு இல்லை, கொஞ்ச நாள் உனக்கு பொறுப்பு வரட்டுமேனு வாங்கிட்டு வர சொல்றாப்புல, அவ்வளவுதான். அதுக்குள்ள வந்து என்னன்னு முதல்ல பொறுப்பு இருக்கா நான் கேட்கிறேன். வெங்காய மிளகாய் வாங்குறது இருக்கட்டு, முதல்ல புள்ள பையன் எத்தனாவது படிக்கிறாங்கிற பொறுப்புனாலும் உங்ககிட்ட இருக்கா? பையன் ஒரே பையன் போட்டு அடிச்சுட்டு இருந்தாப்புல. பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார், ஏயா பையனை போட்டு அடிக்கிறேன்னு. இல்லை 12வது படிக்கிறா, கணக்கில் 43 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கிறான். மொத்தத்தில் வட்டத்துக்கும் சதுரத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இவன் வாங்கிட்டு வந்திருக்கிறானே, இவன் நல்லா என்ன பண்ணுறதுன்னு அடித்தார். என் தங்கச்சி ஆனந்தி வீட்டுக்குள்ளேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்தார். அவனுக்குனால வட்டத்துக்கும் சதுரத்துக்கு வித்தியாசம் தெரியல, உனக்கு நம்ம வீட்டு பையனுக்கு பக்கத்து வீட்டு பையனுக்கு வித்தியாசம் தெரியாமல் அடிச்சுட்டு இருக்கிறையானார். எந்த பெண்களும் ஆண்களை திட்ட மாட்டாங்க. இனியவன் நல்லவன் தான் நான் நினைக்கிறேன், ஆனால் அது பொண்டாட்டி நினைக்கணும். அப்பதான் சந்தேகம் வராது. என்னமோ திட்டுறாரு, பத்திரகாளி மாதிரி ஆடுறா, ஏன் ஆடுறான்? வேணும் இல்லை சார், வீட்டில் வேலை செய்ய முடியலன்னு ஒரு வேலைக்காரியை வச்சாப்புல என் தங்கச்சி ஆனந்தி. 20 வயசுல வேலைக்காரி வச்சாப்புல. 9 மணிக்கு எந்திரிக்கிற இனியவன் காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சிடறா சார். வேலைக்காரி கிணத்தடியில் பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாரு, இவர் பல்லு விளக்குறதுமே கிணத்தடியில் தான் பல்லு விளக்குறாரு. பாப்பா பார்த்துட்டு சொல்லிச்சு, இது நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கு வராது, 20 வயசு வேலைக்காரி மாற்றிட்டு 40 வயசில் மாற்றுனாரு. மறுநாள் காலையில் பார்க்குற இனியவனோட அப்பா கிணத்தடியில் பல்லு விளக்கிட்டு நிற்கிறாரு. தயவு செய்து சொல்கிறேன், எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைகளை குற்றம் சாட்டுறது எந்த இடம் தெரியுமா? எங்கள் அம்மா மாதிரி இட்லி சுட தெரியல. பொம்பளைகளை குற்றம் சாட்டுற ஆம்பளைகளுக்கு நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், உங்கள் அம்மா மாதிரி இட்லியும் சுட முடியாது, உங்கள் அம்மா சாப்பிட்ட மாதிரி இட்லியும் சாப்பிட முடியாது. இந்த உலகத்தில் உங்கள் அம்மா சாப்பிட்ட அளவுக்கு எந்த பொம்பளையும் சாப்பிட முடியாது. இட்லியால் நம்ம நாடு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. அற்ப பொருள், ஒரு டிஃபன் சாப்பிட்ற ஒரு பொருள் ஒரு நாட்டையே கலக்கிக்கிட்டு இருக்கு. பெண்கள் என்பது சாதாரணம் இல்லை, தியாகத்தினுடைய திருவுருவங்கள். இப்படி ஆம்பளைங்க பண்ற அத்தனை காரியத்தையுமே மறைச்சிட்டு என் புருஷன் நல்லவன், என் புருஷன் நல்லவன்னு சொல்றனாலதான் இன்னும் மேடையில் ஆம்பளைங்க ஒயிட் காலரோட சுத்திட்டு திரியிறாங்க. அழகா ஒரு புதுக்கவிஞன் சொன்னா, பென்சில் என்ற கணவன்கள் செய்யும் தவறை தன்னையே அழித்து கொள்ளும் ரப்பர் மனைவிகள் ஒரு எழுதினான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, பென்சில் எழுதுனதை பார்த்துட்டு எல்லாமே பென்சில் எவ்வளோ அழகா இருக்கு, பென்சில் எவ்வளோ அழகா எழுதி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் எவ்வளவு முறை தப்பு செய்தது என்பது உங்களுக்கு தெரியாது, அதை அழித்த ரப்பருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு ஆண்மகனும் சிங்கங்களாக வெளியே வருவீர்கள், ஆனால் உங்களிடம் எத்தனை குறைகள் இருக்கிறது என்பது உங்களை கட்டிய பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. குழந்தை பிறப்பதே தனக்காக பெற்றுக்கொள்வதில்லை பெண்கள், தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் தான் பெண்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்றொரு காலத்தில் கமலாவதி நாச்சியார் அரண்மனையில் ராணியாக இருந்தவர். அரண்மனை ஜோதிடர் சொல்றாரு, ஒரு நாளிகை கழித்து பிறந்தால்தான் இந்த குழந்தை அரசாலும் சிவாலயங்கள் கட்டும்னு அரண்மனை ஜோதிடர் சொல்லிடுறாரு. குழந்தை பிறப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த அரண்மனைக்கே ராணியான கமலாவதி நாச்சியார் என்ன சொல்றாங்க தெரியுமா? தன்னை தலைகளாக கட்டிவிடு, ஒரு நாளிகை கழித்து இறக்கிவிடு, இந்த குழந்தை பிறக்கட்டும் என்று சொல்லி தன்னை தலைகீழாக தொங்க வைத்து கொண்டால் நாளிகை கழிந்து பிறந்தது. கோச்செங்கன் பிறந்தான், தமிழகத்திலே 72 சிவாலயங்களை கட்டினார் என்று சொன்னால் தன் மகன் பேறு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே மாய்த்து கொள்ளுகின்ற பெண்கள் வாழ்ந்த பூமி. இங்க வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சுன்னு கண்டபடியா பேசுறீங்களா? நியாயமா நான் கேட்கிறேன் சார். பணம் மட்டும் முக்கியம் இல்லை, ஆம்பளைங்க பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்டா குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்துருமா? குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? வெளிநாட்டில் பணம் சம்பாதித்து அனுப்புகின்ற கணவனிடம் ஒரு பெண் கவிதையாக எழுதுகிறார், 2 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களை வந்து பார்க்கிறாய், 2 வருடங்களுக்கு ஒரு முறை எங்களை வந்து பார்க்கிறாய், வருடத்தில் 22 மாதங்கள் கனவுகளோடும் 2 மாதம் கணவனோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த முறை வரும் பொழுது எங்களை விசாரித்து விட்டு செல்வதற்கு வராதே, விசாவை ரத்து செய்து விட்டு வா, நான் உங்களோடு வாழ வேண்டும் என்று ஒரு பெண் சொல்லுகிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கணவனுக்காகவே ஆண்களுக்காகவே வாழுகின்ற இனம் பெண்ணினம். நீங்கள் இந்த செஸ் விளையாட்டு பாருங்க, செஸ் விளையாட்டில் ஒவ்வொரு விதி இருக்கும். குதிரைனா இப்படி கிராஸா போகணும், யானைனா நேரா போகணும், ராஜானா கிராஸா போகணும், இப்படி சிப்பாயினா நேருக்கு நேரா போகணும்னு ஒவ்வொரு விதி இருக்கும். ராஜாவுக்கு கூட விதி.
ஆனால் ராணிக்கு மட்டும் விதிவிலக்கு, எப்படி வேணாலும் போய்க்கலான்ட்டு. ஆனால் ஒவ்வொருவரும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே காய் நகர்த்தப்படும். ராணி மட்டும்தான் ராஜாவை காப்பாற்றுவதற்காகவே தன்னுடைய நகர்வை ஏற்படுத்திக் கொள்ளுவாள். அதுதான் பெண்ணினத்தினுடைய மாண்பு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெண் என்பவள் சாதாரணப்பட்டவளா? ராஜாவை காப்பாற்றுவதிலே எத்தனை பங்கு இருக்கிறது தெரியுமா? எத்தனை வீட்டிலே புருஷனை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். நடுவரவல்ல, ஆண்கள் மேடையிலே பேசலாம், சரக்கு இருக்கிற மாதிரி நெருக்கான முறுக்கு கிடையாது. வீட்டுக்கு கொடுக்குற பொம்பளைக்கு தான் தெரியும் அந்த லட்சணம். நான் மேடையில் அழகா பேசுவேன். வீட்டு வேலை யாரு பார்ப்பாங்கன்னா என் வீட்டுக்காரி தான் பார்ப்பா. நடுவர் கூப்பிட்டு உடனே ஊருக்கு பைய தூக்கிட்டு பொட்டணம் தூக்கிட்டு நான் ஒடியாந்துருவேன். ஏன் ஒடியாரம் தெரியுமா? அன்னைக்கு நாட்டை காக்கறக்கு ஜான்சி ராணி இருந்த மாதிரி என் வீட்டை காக்கறக்கு என் பொண்டாட்டி அங்க வீட்டில் தைரியமா இருக்கிறாங்கிற நம்பிக்கையில தான் நான் பைய தூக்கிட்டு ஒடியாரேன். இந்த வருஷம் முழுதுமே உனக்கு சாப்பாடு நல்லா கிடைக்கும்யா. நடுவர் அவர்களை, நான் உண்மையையும் பேசுகிறேன், பெண்மையையும் பேசுகிறேன். சார், புருஷனுக்காக எல்லாத்தையும் இழப்பான். தங்கச்சி சொன்னாப்புல மானத்தை இழக்கிறோம், வெக்கத்தை இழக்கிறோம், சூட்டை இழக்கிறோம், சொரணை இழக்கிறோம். நான் ஒன்று பணிவா கேட்குறேன் தங்கச்சி, இதெல்லாம் இருந்தா தாயா நீங்க இழக்கிறக்கு? இதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா தானே இழக்கிறக்கு? அடிப்படையிலேயே கை வச்சிட்டியா ஐயா? எந்த ஆம்பளை கிட்ட இருக்குது? பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்றான், சரோஜா சரோஜா, நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல, உனக்கு நான் வசந்த மாளிகை கட்டவா இல்ல தாஜ்மஹால் கட்டவான்னு. அந்த வீட்டக்கா சொல்லுது, முதல்ல இறங்கி கிடக்கிற வேட்டி ஒழுங்கா கட்டுடா. பாதி வேட்டி கீழே கிடக்குது, மீதி வேட்டி அண்டர்வாரோட சிக்கிட்டு இருக்குது. நீ வந்து எனக்கு வசந்த மாளிகை கட்டுறியாங்குது. எங்க இருக்குது உங்ககிட்ட? இருந்தா தானே இழக்கிறதுக்கு நான் கேட்கிறேன். எல்லாம் குடிச்சிடுறீங்க, எல்லா பிசினஸ் லாஸ் எல்லாம். நான் கேட்கிறேன், குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா முதல்ல கழட்டுறது பெண்ணோட மூக்குத்தியா இருக்கும். பிசினஸ் லாஸ்னா முதல்ல கழட்டுறது பொம்பளையோட வளையலா இருக்கும். புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல கழட்டுறது பொம்பளையோட தாலியா இருக்கும். மனசாட்சியோட தொட்டு பாருங்க, அத்தனையும் கழட்டி கொடுத்துருவா. ஒரு கணவனுக்கு சக்தியை கொடுப்பதும் பலத்தை கொடுப்பதும் வாழ்க்கையை நிம்மதியை கொடுப்பதும் மனைவிதானே. பெண்களை பற்றி நான் உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, மனதார சொல்லுகிறேன். குடும்பத்தில் அத்தனை பேரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் பெண். மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவள் மட்டுமல்ல பெண், மிச்சம் இருந்தால்தான் சாப்பிடுவளும் பெண். சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கு சமையல்காரியாக, நீ போட்ட துணிமைகளை துவைப்பதற்கு வேலைக்காரியாக, நீ வைத்திருக்கிற வீட்டு வேலைகளை செய்கின்ற தோட்டக்காரியாக, ஒவ்வொரு அவதாரமாக எடுக்கின்ற தாரத்தை தயவு செய்து பெண்ணினத்தை குறை சொல்லாதீர்கள். ஆண்கள் பொறுப்பாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பெண்கள் சகிப்போடு வாழ்வதால் தான் இன்னும் இந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு மேல் சொல்லுகிறேன், பூமியும் ஒரு பெண்ணாக இருப்பதால் தான் உங்களை போன்ற ஆண்களை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.